லிமிடெட் எடிஷன்னா உண்மையிலே இதுதான் தரமான லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லுவேன். மகேந்திரா நிறுவனம் 3XOல பார்த்தீங்க அப்படின்னா ரெவ்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிமிடெட் எடிஷனை பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த லிமிடெட் எடிஷன் தான் இங்கே நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நீங்கள் MX1 பார்க்குறீங்க, MX2 Pro பார்க்குறீங்க, இல்லை AX5, AX7 இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை காட்டிலும் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இனிமேல்லாம் MX1, MX2 போவாங்களான்னு தெரியல. ஸோ இது ஒரு லிமிடெட் எடிஷன் தான், எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்றதும் தெரியல. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி என்னப்பா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்களா? அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவான ஷோரூம் SRS மகேந்திரா தஞ்சாவூர் ஷோரூம் தான் நமக்கு இந்த வீடியோக்காக வழங்கியிருக்காங்க. அண்ட் அவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெவ்எக்ஸ் வேரியண்ட்டில் எல்லா வேரியண்ட்ஸும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரியிற நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெவ்எக்ஸ் இந்த லிமிடெட் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா நிறுவனம் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கிறது தான் இந்த 3 வேரியண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா M அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் M ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா A அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேரியண்ட் இருக்குது. இந்த M ஆப்ஷனலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து MX1 விட்டுருவோம், அது ரொம்ப பேசிக் மாடல். நீங்கள் வந்து MX2 Pro பார்க்குறீங்க இல்லை MX3 பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு வேரியண்ட்டாக இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸிங் சொல்லிட்டேன்னா அதுலேருந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ப்ரைஸிங்கில் இருந்து வரேனே. இதோட பேசிக் மாடல், அதாவது இந்த ரெவ் எடிஷனோட பேசிக் மாடலாக இருக்கக்கூடிய M வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட விலை அப்படிங்கிறது 8,96,000 ரூபா எக்ஸோரம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஆப்ஷனல் வேரியண்ட் வந்தீங்க அப்படின்னா M ஆப்ஷனல் வந்தீங்க அப்படின்னா 9,44,000 ரூபா விலை அப்படிங்கிறது இதை வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து MX2 Pro பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா MX1 பேசிக் மாடல், அது எந்த ஃபீச்சர்ஸ் இருக்காது. MX2 வந்து பெட்ரோல் வந்து கிடையாது. MX2 Proல தான் வந்து பெட்ரோல் வந்து இருக்குது. ஸோ அது பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை விட ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காரை 10,000 ரூபா விலை கம்மியாகவே உங்களால் வாங்க முடியும். ஏன்னா MX2 Proவோட எக்ஸோரூம் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9,54,000 ரூபா எக்ஸோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் இது வந்து அதை விட ஒரு 10,000 ரூபா விலையும் வந்து கம்மி. அந்த 10,000 ரூபா விலைக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் அதை அடுத்து பேச வரேன். ஸோ அடுத்ததாக இந்த A வேரியண்ட்டுக்கு வருவோமே. ஸோ A வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் AX7 பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. ஸோ 20,000 ரூபா கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 12,99,000 ரூபா எக்ஸோரூம் விலை. அண்ட் நீங்கள் M பார்க்குறீங்க, M ஆப்ஷனல் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ரெண்டுத்துலேயும் வந்து MPFI இன்ஜின் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. A வேரியண்ட் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் TGTA இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் மட்டும்தான் மேனுவல் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இந்த 2 வேரியண்ட் வரும். Mல வந்து ஒன்லி MPFI மேனுவல் மட்டும்தான் வரும். ஸோ அதையும் இங்கே பதிவு பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த வேரியண்ட்லாம் என்னப்பா வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது உங்களோட கேள்வியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு Mல இருந்து ஆரம்பிக்கிறேனே, அதாவது ரெவ்எக்ஸ் M வேரியண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நான் 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்க மாற்றம் என்ன, இந்த ரெவ்எக்ஸில் எக்ஸ்டீரியரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நிற்கிறது ஆக்சுவலாக பிளாக் கலரு. இதில் நீங்கள் கிரில் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும். ஆக்சுவலாக பாடி கலரில் கிரில் இருக்கிற மாதிரி வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பிளாக்கை காட்டிலும் ஒயிட் ரெட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது. அது பார்த்தீங்கன்னா இந்த கிரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிரில்லை பார்த்தீங்கன்னா மேஜராக இதில் வந்து மாற்றிருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, இது எல்லா வேரியண்ட்ஸ்லையும் உங்களுக்கு டூயல் டோன் கலர் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த மாடல் போனாலுமே டூயல் டோன் தான் இருக்கும். ஆக்சுவலாக பிளாக்ல வந்து ரூஃப் கிரேல வந்து இருக்கும். அது எனக்கு ஒன்றும் அட்ராக்டிவாக ஒரு டூயல் டோன் மாதிரி வந்து தெரியல. பட் மித்த 2 கலர்ஸை பார்க்கும்போது அது டூயல் டோன் மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். இங்கே நிற்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்க்கும்போது நான் கலர்ஸ் பற்றி சொல்லவே இல்லை, ஆக்சுவலாக சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 5 விதமான கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் 3 இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நெபுலா ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலரும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. கேலக்ஸி கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய கிரே கலரும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. மொத்தம் 5 கலர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 கலர்ஸ் தான் நீங்கள் இங்கே வந்து பார்க்குறீங்க. ஓகே, எனிவே இதை எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஸோ எக்ஸ்டீரியரில் பண்ண மாற்றம் ஃபர்ஸ்ட் விஷயம் கிரில்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் டூயல் டோனில் தான் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இந்த M வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா M போகிறீங்க இல்லை M ஆப்ஷனல் போகிறீங்கன்ற பட்சத்தில் இதில் வந்து பிளாக் கலரில் வந்து வீல் கப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 16 inches வீல்ஸில் வீல் கப் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னொரு மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததாக சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவ்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்சிங்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது நான் சொன்னது எல்லாமே இந்த 3 வேரியண்ட்லையும் கிடைக்கக்கூடிய
காமனான விஷயங்கள் தான். நீங்கள் ஏ வேரியன்ட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்கும். 16 inches பியானம் பிளாக் கலர் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நான் அதை பற்றி பேசும்போது அதை இன்னொரு தடவை குறிப்பிடுறேன். எனிவே இது வந்து எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம். இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் காமனாக இந்த விஷயங்களை தான் வந்து மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இன்டீரியருக்கு போவோம். இன்டீரியரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த ரெவ்எக்ஸோட எம் வேரியண்ட்டோட இன்டீரியர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சீட்டிங் கம்ஃபோர்ட் எல்லாமே காமன் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் ஒன்று கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதில் இன்டீரியரில் மேஜராக நோட் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட சீட் கலர் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு லெதர் சீட்டாக தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த வேரியன்ட் போனாலும் லெதர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் லெதர் சீட் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் அதோட இன்டீரியர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த டேஷ்போர்டு தான். MX2 ப்ரோலாம் போகிறீங்கன்னா சேம் இதே மாதிரி இருக்கக்கூடிய டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து பார்ப்பீங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றத ஜென்ரலாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேனே. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் 10.25 inches இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து இருக்காது. மேபி அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டேரிங்கை வந்து டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ டில்டபிள் ஸ்டேரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டில்ட் வந்து பண்ணவும் முடியும். மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே ஸ்டேரிங்லேயே இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட், ஸோ இங்கே பார்க்கக்கூடிய டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் இதுதான். அதே மாதிரி நீங்கள் ஸோ இங்கே மொபைல் ஃபோன் எதாவது வைக்கணும்னா வச்சுக்க முடியும். யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதுலேயே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே கிளாஸ் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி 4 door பவர் விண்டோவாக இருக்கட்டும். ஸோ எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்காங்க. பட் எலக்ட்ரானிக் ஃபோல்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கலாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் வெஹிக்கிளோட கீ, லாக் அன்லாக், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறது இதிலேயே வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிளஸ்டர், ஸோ கிளஸ்டரை நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ஃபியூல் கேஜ், டெம்பரேச்சர் எல்லாமே தெரிகிற மாதிரி வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ சீட் வந்து உண்மையிலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட்லலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். குஷனிங் எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸு, ட்விட்டர்ஸ் 2 இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே இதையும் காமிச்சிடறேன். இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 3XOல வந்து பார்க்குறது தான். பாட்டில் ஹோல்டர்ஸ் 2 பாட்டில் தாராளமாக வைக்கலாம், மேகசின் ஏதாவது வைக்கணும்னா வைக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் நார்மலாக எல்லா இதுலேயும் பார்க்குறது தான். ஆக்சுவலாக இதோட இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் MX2 போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சேம் இன்டீரியர்ஸ் தான் இதுலேயும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. MX2 ப்ரோ போகிறீங்கன்னும் போது அதில் இருக்கிற இன்டீரியர், அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்லேயும் சரி எம் ஆப்ஷன்லையும் சரி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அப்படியே ரியர் சீட்டும் வந்து காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான், என்னென்ன இருக்குன்றதுக்காக தான். ஸோ பார்க்கலாம் சீட்டு வந்து எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தை சப்போர்ட் மட்டும் கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம 3XOலே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இந்த தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் குஷனிங் கொடுத்து இந்த இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஹெட்ரூம் வந்து நல்லாவே இருக்குது, அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. லெக் ரூமும் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் நல்லாவே வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். அதேமாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரியர் ஏசி வென்ட் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடச்சிரும். ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ஃபோர்ட்லாம் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து எம் வேரியண்ட்டில் இருக்கக்கூடியது. ஸோ எம் வேரியண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க இதை பாஸ் பண்ணி கூட என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்குங்க. சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 3XOல எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்கும் தான், அதே மாதிரி தான் இதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6 ஏர் பேக்காக இருக்கட்டும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி ABS CBD எல்லா விஷயங்களும் நீங்கள் இந்த வேரியன்ட்ஸ் போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. ஓகேப்பா, நீ எம் வேரியண்ட்டை வந்து சொல்லிட்டேன், எம் ஆப்ஷனலில் என்ன கிடைக்கும்? 50,000 ரூபா வேற விலை அதிகமாக இருக்கே எம் ஆப்ஷனலில் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. எம் ஆப்ஷனல் நீங்கள் போகிறீங்கன்ற பட்சத்தில் ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சிங்கிள் பேனல் சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக 50,000 அதிகமாக? உண்மையிலே எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. அதுக்காக 50,000 கூடுதலாக இருக்கிறது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து
MX2 Pro போறீங்கன்னு வச்சுங்க, MX2 Proவை காட்டிலும் இது 10,000 ரூபாய் விலை கம்மி. 10,000 ரூபாய் விலை கம்மியாக இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கிரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது பார்க்க நல்லாவே இருக்குது. டூயல் டோன் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதுவுமே நல்லா இருக்குது. வீல் கப் பிளாக்ல கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. சீட் கவர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு MX Proவை காட்டிலும் 10,000 ரூபாய் விலையும் வந்து கம்மி. இந்த 4 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்குது. MX2 Proவை விட 10,000 ரூபாய் விலை கம்மியாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனெல்லாம் வாங்கலாம். இல்லை எனக்கு இன்னும் 50,000 குறையிட்டு எனக்கு சன்ரூஃப்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேரியண்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே பேசிக் மாடலை விரும்ப மாட்டாங்க. ஸோ MX1 யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதில் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லையே, நான் எப்படி அதை வாங்குறது அப்படின்னு நினைப்பீங்க. அதில் இருந்து ஒரு அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா MX1ஓட விலை அப்படிங்கிறது 7,99,000 ரூபா. அதுலேருந்து அப்கிரேட் ஆகி வரீங்க அப்படின்னா நீங்கள் 9,54,000 ரூபா கொடுத்து MX2 வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் அதை விட 60,000 விலை கம்மியாக இப்போ ஒரு வேரியன்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ரெவ்எக்ஸில் இருக்கக்கூடிய வேரியன்ட். ஸோ சன்ரூஃப் வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுவே போதும். ஏன்னா சன்ரூஃப்காக 50,000 கொடுக்குறதுங்கிறது நான் கொடுக்க மாட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வேரியண்ட்டுக்கு போவோம். ரெவ்எக்ஸோட வேரியண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த 2 விஷயத்தை காட்டிலும் இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அதை பார்ப்போம். ரெவ்எக்ஸோட ஆப்ஷனல் பார்க்குறீங்க. அதில் இருந்து இந்த ஏல வந்து என்னெல்லாம் கூடுதல் ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் இருக்கக்கூடிய எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் இருந்தால் வந்து ரெவ்எக்ஸ் வேரியண்ட்டில் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது முதல் மாற்றம். நான் அதுக்கப்புறம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கிரில் வந்து மாற்றிருக்காங்க. மித்த வேரியன்ட்ஸை காட்டிலும் சன் ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் டோன் இருக்கிற மாதிரி தான் இந்த எல்லா வேரியன்ட்ஸ்லையும் வருது. அதே மாதிரி அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா இங்கே ரூஃப் ரெயில் பார்க்கலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரூஃப் ரெயில் வந்து கிடைக்கும். ஸோ ரூஃப் ரெயில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டூயல் டோன் போகும்போது இதுவுமே பிளாக்ல தான் வரும். மெயினாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஒரு பியானம் பிளாக் ஃபினிஷ் இருக்கக்கூடிய 16 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் AX7 போகிறீங்கன்னா 17 இன்ச்சஸ் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இது ஒரு டவுன் கிரேடுன்னு சொல்லலாம் 16 இன்ச்சஸ். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் 17 இன்ச்சஸ் காட்டிலும் நீங்கள் 16 இன்ச்சஸே போகலாம். ஏன்னா டயரோட காஸ்ட்டுங்கிறது குறையும்ல. நீங்கள் ஃபியூச்சரில் டயர் மாற்றுறீங்கன்னும் போது 16 இன்ச்சே போதிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதில் 16 இன்ச்சஸ் பியானம் பிளாக் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே இந்த ரெட் கலருக்கு இந்த பிளாக் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இது வந்து எக்ஸ்டீரியரில் பண்ணது. நம்ம அப்படியே பின்னாடி போகலாம் வாங்க. ஸோ ரியரில் நீங்கள் மேஜராக நோட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா MX ஆப்ஷனல் அந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கனெக்டட் டெய்லைட்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் இங்கே பார்க்கலாம், கனெக்டட் டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ இந்த வேரியண்ட் ரெவ்எக்ஸோட வேரியண்ட் போகிறீங்கன்ற பட்சத்தில் இதில் கனெக்டட் டெய்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர் வந்து கிடச்சிரும். பிளாக் கலர் ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் வந்து டிஃபோக்கர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வைப்பர் வாஷரும் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பூட் ஸ்பேஸ்லாம் காமன் தான் வச்சுங்களேன். நான் கீழே கொடுக்குறேன் என்ன பூட் ஸ்பேஸ்னு, எல்லாத்துக்கும் காமனான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்க மாற்றம். நீங்கள் ஆப்ஷனில் இருந்து ஒரு வேரியண்ட்டுக்கு வரீங்க அப்படின்னும் போது மேஜராக இந்த விஷயங்கள்லாம் வந்து மாற்றிருக்காங்க. அலாய் வீல்ஸ் மாற்றிருக்காங்க, லைட்ஸ் வந்து மாற்றிருக்காங்க, ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க, ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபோக்கர் லைன், அதுக்கப்புறம் வைப்பர் வாஷர் கொடுத்துருக்காங்க, கனெக்டட் டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் வந்து உங்களுக்கு கேமரா வந்து வரும். அதை நான் இன்டீரியர் பேசும்போது சொல்கிறேன். ரியரில் வந்து ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருப்பாங்க. அதில் ரிவர்ஸ் கேமரா கிடையாது, இதில் ரிவர்ஸ் கேமரா இருக்கும். வாங்க நம்ம இன்டீரியருக்கு போவோம். இன்டீரியர் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது. நான் அப்படியே சைடில் காட்டுறேன். இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் 4 டோர் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் கிடையாது, இதில் எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெதர் ராப் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. லெதரில் இருக்கிற மாதிரி ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸு அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் வரும். ஆஸ் யூஷுவல் அதில் சொன்ன மாதிரி டில்டபிள் ஸ்டேரிங் தான் இதுவுமே. ஸோ கிளஸ்டர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் 26.3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய இது இன்ஃபோடைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதில் ரிவர்ஸ் கேமரா கிடையாது. கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அதே 26.3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதில். ஸோ இது வந்து நம்ம ஏஎக்ஸ் வேரியண்ட்டில் இருந்து நம்ம பார்க்குறது தான். ஸோ கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அதே மாதிரி டூயல் ஜோன் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சர், கோர் டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சர் உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடையாது, அதுவுமே வந்து கொடுத்துருந்துருக்கலாம், கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் மிஸ்ஸிங்னு சொல்லலாம். நீங்கள் AX7லாம் போகிறீங்கன்னா க்ளோ பாக்ஸ் ஒரு விஷயம் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சன் லைட்ஸு எல்இடி லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேஜராக இதில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃப் பாருங்களேன். பேனோராமிக் சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ பேனோராமிக் சன்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் AX7L தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த வேரியண்ட்டில் அவங்க பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்காக மட்டுமே தான் நீங்கள் 20,000 எக்ஸஸாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த வேரியண்ட்டில் பார்த்த மாதிரி சீட் கவர்ஸ் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ரெஸ்டர், நடுவில் ஆம்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸ் தான் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் வரும். கீலெஸ் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபோல்டபுள் கீலெஸ் என்ட்ரியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜரும் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிரும். ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜரும் வந்து கொடுத்துட்றாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீக்கர்ஸு, பட் இதில் சப்வூஃபர் வந்து கிடையாது. AX7ல் சப்வூஃபர் இருக்கும், பட் இதில் சப்வூஃபர் வந்து கிடையாது. மியூசிக் சிஸ்டத்தை விரும்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து சப்வூஃபரும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ஹெட்லைட்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் ஒரு தடவை இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதுக்கும் இதுக்கும், அதாவது அதை விட இதில் அப்கிரேட் ஆகி வரீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதிகமாக கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகும் அப்படிங்கிறது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அலாய்வில் இந்த மாதிரி விஷயங்கள், பேனோராமிக் சன்ரூஃப் இந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெவ்வெக்ஸில் போகிறதே ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வேரியன்ட் போகிறதே ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சன்ரூஃப் வேணும்னு யோசிச்சிங்கன்னா ஆப்ஷனல் வந்து போகலாம். ஓகே, 20,000 தானே இப்போ கூட நான் AX7L போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் 17 inches அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா LED ஃபாக் லேம்ப் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மன் காரன் மியூசிக் சிஸ்டம் வித் சப்வூஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட சப்வூஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க AX7. அதே மாதிரி லக்ஸுரி போகிறீங்கன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் இது அடாஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குதான். நான் அந்த வேரியண்ட்டுக்குள்ளே வந்து போகலை. நீங்கள் ஒருவேளை AX7 பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதை காட்டிலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேஜரான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த 20,000 ரூபா கம்மியாக இருக்கிறதுக்கு. பட் இதில் வந்து லெதர் சீட் கவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் கலர் இருக்கக்கூடிய லெதர் சீட் கவர்ஸு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரில்லு வந்து பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸ், அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் அதை காட்டிலும் இதில் வந்து அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த வேரியன்ட் போகிறீங்கன்னா அந்த 3 விஷயங்கள் நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் இப்போ டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் ஃபீச்சர்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணி வந்து பார்த்துங்க. ஓகே வீலர்ஸ், இதில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வேரியண்ட்டில் என்ன வரும், ஆப்ஷனில் என்ன வரும், அண்ட் வேரியண்ட்டில் என்ன வரும் அப்படிங்கிறது ரெவ்வெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட்ஸ்லாம் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக மித்த வேரியன்ட்ஸை காட்டிலும் இதில் என்னெல்லாம் அடிஷ்னலாக கிடைக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். வேறு ஏதாவது கருத்துக்கள் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசின மாதிரி இருக்குது. ஏன்னா நான் 5:45 வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 6:45 பக்கம் ஆகுது. இப்போ 6:30 பக்கம் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே முடிக்கணுன்றதுக்காண்டி தான் ரொம்ப வேகமாக இந்த வீடியோவை நான் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனிவே ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேள்வியாக கேளுங்க, நான் அதுக்கு வந்து பதில் அளிச்சிடுறேன். ஸோ ப்ரைஸிங் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த லிமிடெட் எடிஷன் ஒர்த்தா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க லான்ச் பண்ணதுலேயே எனக்கு ரெவ்வெக்ஸோட வேரியண்ட் வந்து ரொம்ப ஒர்த்தாக வந்து படுது. ஏன்னா எல்லாருமே
எம்எக்ஸ் ஒன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எக்ஸ் 2 ப்ரோ தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எம்எக்ஸ் 2ங்கிற ஒரு வேரியன்ட் பெட்ரோலில் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இதை கொடுத்துருக்கிறத நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ எம்எக்ஸ் பார்க்குறீங்க இல்லை வேணாப்பா, எம்எக்ஸில் வந்து எம்எக்ஸ் 1ல் ரொம்ப பேசிக்காக இருக்குது ஃபீச்சர்ஸ், நான் வந்து எம்எக்ஸ் 2 ப்ரோவே போகிறேன், அதுக்கு இவ்வளோ கொடுக்கணுமான்னு யோசிக்கிறவங்க ஒரு 60,000 குறைவாக கொடுத்து இந்த ரெவ்வெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியன்ட்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கிரில் எனக்கு மாற்றிருக்கிறதுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பர்சனலி சொல்லணும்னா அந்த பிளாக் கலர் கிரில் வந்து எனக்கு ஆரம்பத்தில் லான்ச் ஆனப்போ பிடிச்சிருந்தாலும் போக போக அது ரொம்ப ஆக்வர்டாக ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்கு. பட் இது வந்து பாடி கலரில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது 400 வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா 400 இந்த பாடி கலர்லேயே கிரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஈவி கார் போல ஒரு தோற்றத்தை இந்த கிரில் வந்து கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பர்சனலி எனக்கு பார்க்கும்போது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.